எல்லாருமே தீபாவளிக்காக சந்தோஷமா இருக்கும்போது, கரெக்ட்டா வந்து விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாரி வந்து வீட்ட விக்க போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமா விக்க தான் போறோம். நாங்க முடிவே பண்ணிட்டோம். காவேரி மட்டும் சம்மதிக்க மாட்டேங்கிறா. அத பத்தி எங்களுக்கெல்லாம் கவல கிடையாது. நாங்க விக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்காங்க கங்கா. அதையெல்லாம் கேட்டுட்டு யமுனாவும் ஆமா விக்கிறது தான் கரெக்ட்டுன்னு தோணுது. அதனால தான் நாங்க விக்க போறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறதால வீடு வித்து தான் ஆவணும். வேற வழி கிடையாது தம்பி. காவேரி தான் வந்து நீங்க தான் காவேரிய சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்து நம்ம சாரதா காவேரி சமாதானப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னோன்னா ஆமாம் காவேரி பேரில் அந்த அந்த வீடை வாங்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடை காவேரி பேரில் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அத்தை? அந்த அந்த வீடை தருவீங்களா காவேரி பேரில் வாங்குறதுக்கு அப்படின்னோடனே என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க? எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது உண்மையா? உண்மைதான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காவேரிக்கு அந்த வீடுனா ரொம்ப உயிர். அந்த வீட்டு மேலே உயிரே வச்சிருக்கா. அவங்க அப்பா ஞாபகமாக இருக்க வீட்டை விற்கிறதுக்கு அவளுக்கு மனசே இல்லை. இந்த நிலைமையில காவேரியை நான் வந்து அழ வைக்க முடியுமா? அதனால தான் காவேரியை சந்தோஷப்படுத்தணும்னு நான் நினச்சேன். காவேரிக்கு இந்த வீடை கிஃப்டாக கொடுக்கணும்னு தாத்தா சொல்லியிருக்காரு. அதனால தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க சாரதா. உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வாங்குறதுல சந்தோஷம். அதுவும் காவேரி தான் அந்த வீட்டுக்கு வந்து எஜமானின் போது இதோட என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து கங்காவுக்கு வயிறா எரியுது. யமுனாவுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. காவேரி பேரில் வீடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கங்கா சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வீடை வாங்குறதுல எங்களுக்கு வந்து சம்மதம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம சாரதா என்னடி சொல்கிற அப்படின்னு. ஆமாம்மா பின்ன என்ன இவங்க அடிமாட்டுக்கு ரேட்டு கேட்பாங்க. அந்த ரேட்டுக்கெலாம் கொடுக்க முடியுமா? ஏன்னா காவேரி பேரில் இருக்க தலனியும் வந்து காவேரி தானே சொல்லிட்டு கொடுத்துருவேன். இங்கே பாருமா எதுவாக இருந்தாலும் வெளியே விற்றா தான் நம்மளுக்கு நல்லது. அதே மாதிரி லாபமும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு. அதுதான் உங்கள் பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வெளியே என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்களோ அதே ரேட்டுக்கே நாங்கள் வாங்குறோம். ஆமாம்மா நான் பேசிட்டேன். மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன போதோ யார் என்ன கேட்குறாங்களோ அந்த ரேட்டுக்கே நாங்கள் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காவேரிக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு இன்னமும் டென்ஷன் ஆகிடுது. அப்படியே தாங்கிக்க முடியல. காவேரிக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அம்மா. அது வந்துமா வாய் மூடிட்டு இருக்கியா? நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் உன்னை பேச சொல்லி யார் சொன்னது? ஏன் பெரியவன் நான் இல்லையா? உன் இஷ்டத்துக்கு பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அது வந்துமா வாயை மூடி உட்கார் அப்படின்னு ஒன்று டென்ஷன் ஆயிடுறாங்க கங்கா. யமுனா வந்து அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. என்ன காசு கொடுக்குறீங்களோ கொடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அதெல்லாம் வேணாங்க. இந்த மாதிரி பேச்சு வரும்னு தெரிஞ்சு தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம். இந்த மார்க்கெட் ரேட்டுக்கே நாங்கள் வாங்கிக்கிறோம். எந்த பிரச்சனையும் யாருக்கும் வேணாம். என்ன மார்க்கெட் ரேட்டோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு திரும்ப சாரதா யோசிக்கிறாங்க. என்ன அத்தை என்ன யோசிக்கிறீங்கன்னு. இவ ஏதோ தப்பாக பேசிட்டா எல்லாரும் மன்னிச்சிடுங்க அவள் பேசியிருந்துக்கணுன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க கரெக்டாக தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாருமே தாத்தா எல்லாம் சொல்கிறாங்க. சரி சீக்கிரமாகவே எல்லாருமே வந்து போக வேண்டியது இருக்கும். கொடைக்கானலுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய். ஏன்னா அங்கே தானே பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே காவேரிக்கும் அப்படியே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கங்கா வந்து செம்ம டென்ஷனாமா அப்போ போகலாமா வீட்டுக்கு அப்படின்றாங்க. போகலாம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி ரொம்ப நல்லது. உண்மையிலே காவேரி நீ கொடுத்து வச்சிருக்க விடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து சாரதாவும் காவேரியை கட்டி பிடிச்சிட்டு வந்து பாய் சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விஜய் வந்து உள்ள ரூமுக்கு வராரு. காவேரி அப்படின்னோன்னா கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க. என் அப்பா ஞாபகமாக இருக்க வீட்டை விற்க போகிறாங்கன்னு எனக்கு மனசு சரியில்லை. இப்போ என் மனசு நிறைஞ்சிருக்குங்க. ரொம்ப ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நீங்கள் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உச்சி முகறாங்க. கிஸ் பண்ணுறாங்க.